வணக்கம் livechennai.com வியூவர்ஸ். நமது சென்னையில் புதிதாக திறக்கப்பட்ட இரும்பு பாலம் பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் முழுவதுமாக காணப்போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த மேம்பாலம் சென்னை மாநகராட்சியால் கட்டப்பட்ட முதல் இரும்பு மேம்பாலமாகும். பாலத்தின் பெயர் ஜே அன்பழகன் மேம்பாலம். இந்த மேம்பாலமானது மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் நினைவாக பெயரிடப்பட்டது. இந்த மேம்பாலமானது சென்னையில் உள்ள டி நகர் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த பாலமானது தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலை போன்ற சாலைகளை இணைக்கிறது. பாலத்தின் முக்கிய தகவல்கள். இந்த பாலமானது செப்டம்பர் 30, 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த பாலத்தின் திட்ட மதிப்பு சுமார் 164.92 கோடி ஆகும். இந்த புதிய பாலத்தின் நீளம் 1.2 கிலோமீட்டர், அதாவது 1200 மீட்டர் ஆகும். இந்த பாலமானது ஏற்கனவே உள்ள 800 மீட்டர் கான்கிரீட் மேம்பாலத்துடன் இணைக்கப்பட்டு மொத்தமாக இந்த பாலத்தின் நீளமானது 2 கிலோமீட்டர் ஆகும். பாலத்தின் அகலம் 8.4 மீட்டர். பாலம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட இரும்பு சுமார் 3800 முதல் 4000 மெட்ரிக் டன் இரும்பு ஆகும். இந்த பாலமானது 53 இரும்பு தூண்களை கொண்டுள்ளது. மேம்பாலத்தின் தடுப்பு சுவர்களில் தியாகராய நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளின் வாழ்வியல் மற்றும் பாரம்பரிய காட்சிகள் ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. பாலத்தின் பயன்பாடானது தினமும் சராசரியாக 40,000 வாகனங்கள் மற்றும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட அதிகமான பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலத்தின் போக்குவரத்து சலுகைகள் என்னவென்றால், தியாகராய நகர் பேருந்து நிலையத்தில் இருந்து பாலத்தில் ஏறுவதற்கு 120 மீட்டர் நீளமும், தெற்கு உஸ்மான் சாலையிலிருந்து இறங்குவதற்கு 100 மீட்டர் நீளத்திலும் அணுகு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 6 மீட்டர் அகல சேவை சாலைகளும் நடைபாதைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பாலத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், தியாகராய நகரானது சென்னையின் மிக முக்கியமான வணிக பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சைதாப்பேட்டை, கிண்டி, அடையாறு, நுங்கம்பாக்கம் போன்ற பகுதிகளில் இருந்து டி நகர் பகுதிக்கு வருபவர்களுக்கு பயண நேரத்தை குறைப்பதே இந்த பாலத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இந்த மேம்பாலம் சென்னையின் போக்குவரத்து சிக்கல்களை குறைக்கும் ஒரு முக்கிய கட்டுமானமாக இருக்கிறது. மேலும் நகரத்தின் காட்சி மற்றும் வசதியையும் உயர்த்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த பாலத்தில் பயணம் செய்திருந்தால் இந்த பாலத்தின் வசதியானது எப்படி பயன்படுகிறது என்பதை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இதுபோல சென்னையை பற்றிய பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம லைவ் சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.